வணக்கம். எக்ஸ்பிரஸ் ஒன் செய்திகள். தங்கமங்கைக்கு நடிகர் தீனா சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். ஆர்கே நகர் சட்டமன்ற உறுப்பினர் ஜே எபினேசர் மற்றும் மாமன்ற உறுப்பினர் திமுகவினர் தங்கமங்கை கீர்த்தனாவிற்கு சால்வை மற்றும் மலர் மாலை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மாலத்தீவு பகுதியில் கேரம் போட்டியில் தங்கம் வென்ற கீர்த்தனாவிற்கு வடசென்னை பகுதியில் மாலை அணிவித்து பட்டாசு வெடித்து அமோகமாக வரவேற்பளிக்கப்பட்டது. மாலத்தீவு பகுதியில் நடைபெற்ற 7வது உலகக்கோப்பை கேரம் சாம்பியன்ஷிப் போட்டியில் மகளிர் ஒற்றையர், இரட்டையர் மற்றும் அணி என 3 பிரிவுகளிலும் தங்கம் வென்று சாதனை படைத்த தமிழக வீராங்கனை கீர்த்தனாவிற்கு சென்னை விமான நிலையத்தில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் அவரது பெற்றோர்கள், உறவினர்களின் சார்பில் உற்சாகமாக வரவேற்பளிக்கப்பட்டது. இந்நிகழ்வு இந்தியாவிற்கு மேலும் பெருமை சேர்த்துள்ள நிலையில் தொடர்ந்து வடசென்னை பகுதிக்கு வந்த கீர்த்தனா ராயபுரம் கல்லறை சாலை பகுதியில் உள்ள அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தார். தொடர்ந்து காரில் கீர்த்தனா ஊர்வலமாக வந்த நிலையில் அவருக்கு மாணவர்கள், துணிக்கடை வியாபாரிகள், பொதுமக்கள் என அனைவரும் தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மேளதாளங்கள் முழங்க பட்டாசு வெடித்து அமோகமாக வரவேற்பளிக்கப்பட்டது. புதுவண்ணாரப்பேட்டை செரியநகர் பகுதிக்கு வந்த தங்கமங்கை கீர்த்தனா அப்பகுதியில் உள்ள அம்பேத்கர் சிலைக்கும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து நடிகர் சாய் தீனா மற்றும் ஆர்கே நகர் சட்டமன்ற உறுப்பினர் ஜே எபினேசர், பகுதி செயலாளர் மாமன்ற உறுப்பினர் தேவி கதிரேசன், வட்ட செயலாளர் கதிரேசன் மற்றும் செரியநகர் குடியிருப்போர் பொதுநல சங்கத்தின் சார்பாக ரூபாய் 25,000 ரொக்கப்பணம் மற்றும் ஊர் தலைவர் அனீஃபா அப்பணத்தை வழங்கி ஊர் மக்களின் சார்பாக சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்நிகழ்வில் ஊர் மக்கள் கீர்த்தனாவிற்காக கைத்தட்டி ஆரவாரம் செய்தனர். தொடர்ந்து பேசிய கீர்த்தனா, தமிழக முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், திருவொற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் KP சங்கர், ஆர்கே நகர் சட்டமன்ற உறுப்பினர் ஜே எபினேசர், தன்னுடைய ஆசிரியர்கள் மற்றும் பொதுமக்கள் தனக்கு ஒத்துழைப்பு கொடுத்த அனைவருக்கும் தன்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொண்டார். எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அதே மாதிரி சிஎமும் டெப்டி சிஎமும் விளையாட்டுத்துறை அமைச்சரும் என்னை கூப்பிட்டு 1,50,000 கொடுத்து என்னை ஊக்கப்படுத்தி என்னை வந்து இந்தியா கோசம் விளையாடி வின் பண்ண வச்சிருக்காங்க. ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி திருவத்தூர் KP சங்கர் சாருக்கும் ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவரும் வந்து 50,000 ரூபாய் கொடுத்து என்னை ஊக்கப்படுத்தி என்னை வந்து ரொம்ப பெருமையா இருக்கு. அதே மாதிரி எபினேசர் சாரும் எங்க கிளப்புக்கு வந்து சிசி அகாடமிக்கு வந்து என்னை வாழ்த்தி என்னை வந்து நீ வின் பண்ணிடுவாமா என்னை என்கரேஜ் பண்ணி என்னை வந்து இப்போ நான் எல்லாரும் சொல்லியும் வின் பண்ணி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க வீட்லயும் ஃபேமிலி ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க. ஃபேமிலியும் அது எங்க அம்மா பேர் இந்திராணி. எங்க அப்பா இல்லாம என்னை ஒண்டியா வளர்த்து என்னை எங்க அம்மா சாதிக்க வச்சிருக்காங்க. அதே மாதிரி எங்க அப்பா பேர் ஜெமுனா ராணி, அவங்களும் அட்வொகேட்டு. எங்க மாமா பேர் இளவரசன், அவரும் அட்வொகேட்டு. எங்க அண்ணன் பேர் பாலசுப்ரமணி, அவருக்கும் ரொம்ப நன்றி. எங்க அண்ணன் பேர் பிரசாந்த், அவனுக்கும் ரொம்ப நன்றி. என் தம்பி பேர் கிருஷ்ணன், அவனுக்கும் ரொம்ப நன்றி. அனைத்து மக்களுக்கும் ரொம்ப 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 நன்றி. நான் உடைந்து உட்காரும்போது என்னை உறுதுணையாக என்னை மறுபடியும் கை தூக்கி என்னை நிக்க வச்சால் சிசி அகாடமி ரொம்ப நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை வந்து இப்படி வரவேற்பாங்க என்று எனக்கு ரொம்ப தெரியாது. அதுக்கு ரொம்ப 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 சந்தோஷம். நான் இதெல்லாம் ஏற்பாடு பண்ணது எனக்கு தெரியாது. அதுவும் கதிரேசன் சாருக்கும் ரொம்ப நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.